Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா poetics. இது எழுதினவர் அரிஸ்டாட்டில். ஸோ இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 உடைய சம்மரி தான் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் poeticsனால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் தெரியணும். Aristotle Poetics is the earliest surviving work of dramatic theory and first extant philosophical treatise to focus on literary theory. ஸோ எல்லா லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கே ஒரு பேஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அரிஸ்டாட்டிலோடைய போய்டிக்ஸ் தான். 25 சாப்டர்ஸ் இருக்குது. இதை ஒரு ட்ரீடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீடைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணி ஒரு ரைட்டிங்கில் கொண்டு வரது தான் ட்ரீடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ட்ரமாட்டிக் தியரி, ஒர்க் ஆஃப் ட்ரமாட்டிக் தியரி. இந்த போய்டிக்ஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் பேஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தோம். இந்த புத்தகத்தோடைய ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு போம் எப்படி இருக்கணும், இல்லை ஒரு போமோட கைண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர், பிளாட், நம்பர், நேச்சர், ஒரு போம் எப்படி கம்போஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறையை சொல்கிற மாதிரி இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 25 சாப்டர்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கம்மிங் டு சாப்டர் 1. சாப்டர் 1ல் மோட்ஸ் ஆஃப் இமிட்டேஷன் பற்றி பேசுகிறாரு. அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் இமிட்டேஷன் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எபிக் போயட்ரி, ட்ராஜடி, காமெடி, டைத்ராம்பிக் போயட்ரி. டைத்ராம்பிக் அப்படின்னா பெக்காலியன் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரொம்ப வைல்டாக ரஃப்பாக கும்மலாக சேர்ந்து பாடுறது. இல்லை இந்த டைப்ஸ் மட்டும் இல்லாமல் மியூசிக், அதாவது ஃப்ளூட், லயர் இதில் வாசிக்கக்கூடியதாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு இமிட்டேஷனுடைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான். என்னென்ன எபிக் போயட்ரி, ட்ராஜடி, காமெடி, டைத்ராம்பிக், மியூசிக் பிளேட் பை தி ஃப்ளூட், மியூசிக் பிளேட் பை தி லயர், எல்லாமே மோட்ஸ் ஆஃப் இமிட்டேஷன் தான். இந்த மோட்ஸ் ஆஃப் இமிட்டேஷன் ஒன்றில் இருந்து இன்னொன்று 3 விதத்தில் வேறுபடுது. முதல் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஜெக்ட்ஸ் இமிட்டேட்டட். ரெண்டாவது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி மீடியம் ஆஃப் இமிட்டேஷன். மூணாவது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி மேனர் ஆர் மோட் ஆஃப் இமிட்டேஷன். இது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரிதம், லாங்குவேஜ், ஹார்மோனி. ஒரு போம்க்கு ரிதம் இருக்கும், சிலதுக்கு ரிதம் லாங்குவேஜ் இருக்கும், சில லாங்குவேஜ் ஹார்மோனி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு போம் இன்னொரு போமில் இருந்து வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் பேஸ்டான கான்டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹார்மோனி, ரிதம் இது ரெண்டுமே இருக்கும். அது ஒரு டான்ஸை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா டான்ஸிங் ஒன்லி ரிதம் இஸ் எம்ப்ளாய்ட். டான்ஸிங்கில் ரிதம் மட்டும்தான் இருக்கும். இந்த ரிதமிக்கல் மூமெண்ட்டை வச்சு தான் அந்த கேரக்டரோட இமிட்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இமிட்டேட்ஸ் கேரக்டர், எமோஷன் அண்ட் ஆக்ஷன் த்ரூ ரிதமிக்கல் மூமெண்ட். ஒரு ரிதமிக்கல் மூமெண்ட் மூலியமாக தான் அந்த கேரக்டரோ எமோஷனோ இல்லை ஆக்ஷனோ இமிட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிதம், லாங்குவேஜ், ஹார்மோனி இது 3மே தான் ஒரு போம்லேருந்து இன்னொரு போமுக்கு வேறுபடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது 3த்தில் சிலதில் 1 மட்டும் இருக்கும், சிலதில் 2 மட்டும் இருக்கும், சிலதில் 3மே இருக்கும். இங்கே இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பற்றி பேசுகிறாரு. இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தன்னுடைய மீடியம் ஆஃப் இமிட்டேஷனை எம்ப்ளாய் பண்ணும் அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ். அதாவது ரிதம், லாங்குவேஜ், ஹார்மோனி இது 3 தான் பேசிக் 3 எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் லாங்குவேஜை தன்னுடைய மீடியம் ஆஃப் இமிட்டேஷனாக எம்ப்ளாய் பண்ணியிருக்கக்கூடியது ப்ரோஸ், வேர்ஸ். ப்ரோஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், எஸ்ஏ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது. வேர்ஸ் அப்படின்னா போயட்ரி. ஒரு வேர்ஸ் ஒரே 1 மீட்டரில் இருக்கலாம், இல்லை பல மீட்டரில் இருக்கலாம். ஸோ வேர்ஸ் மாதிரி இருக்கிறது எப்பயுமே மீட்டரை ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்கும். We do not have a common term that can be applied to the prose imitation of Sappho and Xenakis and the Socratic dialogues. ஸோ சாக்ரட்டிக் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஜெனார்கஸுடைய ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை சாஃப்ரோனுடைய ஒர்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இதுதான் காமன் ஃபீச்சர். ப்ரோஸ் இமிட்டேஷனுக்கு இதுதான் காமன் ஃபீச்சர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பொய்டிக் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த பொய்டிக்கல் ஒர்க்குக்கு ஒன்று இயாம்பிக் ட்ரை மீட்டர்ஸ் இருக்கலாம், இல்லை எலிஜியாக் கப்லெட்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஃபார்ம் ஆஃப் மீட்டர்ஸ் இருக்கலாம். பீப்புள் ஆஃபன் என்ன பண்ணுவாங்கன்னா போயட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு மீட்டர் கூட எம்ப்ளாய் பண்ணி பேசிடுவாங்க. இப்போ ஒரு எபிக் போம் இருக்குது அப்படின்னா எலிஜியாக் போயட்ஸ்
எப்பிக் போயட்ஸ், ஒரு எலிஜி வந்து ஒருத்தங்க எழுதுகிறாங்க, இல்லை ஒரு எப்பிக் போம் எழுதுகிறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த போயட்டையே வந்து எப்பிக் போயட், எலிஜியாக் போயட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாரையும் வந்து போயட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு காரணம் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறது கிடையாது, அவங்க எழுதக்கூடிய அந்த விஷயத்த மீட்டரில் எழுதியிருக்காங்க. மீட்டரில் எழுதுறதுனால தான் வேர்ஸுக்கு கீழே வருது. அது வேர்ஸாக இருக்கிறதுனால தான் அது போம், அது போமாக இருக்கிறதுனால தான் அது எழுதினவங்களை நம்ம போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆத்தர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து ஒரு மெடிசனை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு நேச்சுரல் சயின்ஸை பேஸ் பண்ணியோ இருக்குது அப்படின்னா எல்லாரோட காமன் ஹேபிட் வந்து என்னவாக இருக்குன்னா அது புக் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுவே அந்த மெடிசனை பற்றின அதே கண்டென்ட்டை, அந்த நேச்சுரல் சயின்ஸை பற்றின அதே கண்டென்ட்டை ஒரு மீட்டரில் எழுதணும் அப்படின்னா அதை போயட்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர புக் ஆன் மெடிசன், புக் ஆன் நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் இன்னும் 2 கேரக்டர்ஸை பற்றி பேசுகிறாரு, ஹோமர், எம்பிடாக்கிள்ஸ். ஹோமர் அப்படின்றவங்கள வந்து நம்ம போயட் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் எம்பிடாக்கிள்ஸை வந்து நம்ம நேச்சுரல் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 2 பேருமே வந்து கவிதைகளை எழுதுகிறவங்க தான். ஏன் ஹோமர் வந்து போயட் அப்படின்னு சொல்கிறோன்னா இவரோட போமில் நம்மளால் வேர்ஸை பார்க்க முடியும். வேறஸ் எம்பிடாக்கிள்ஸ் வந்து இயற்கையை பற்றி எழுதுகிறவர், ஆனால் வேர்ஸுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ இவரை வந்து நம்ம நேச்சுரல் ஃபிலாசபர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹோமர் வந்து பின்பற்றதுனால அவரை போயட்டாகவும், அதை பின்பற்றாததுனால எம்பிடாக்கிள்ஸை வந்து நேச்சுரல் ஃபிலாசபராகவும் சொல்கிறோம். ஒரு பர்சனோ இல்லை ஒரு கம்போஸரோ தன்னுடைய ஒர்க்கில் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீட்டரையும் ஒன்றா சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீட்டரும் அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனை, அந்த கம்போஸரை போயட் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு, சாரிமான். சாரிமான் எழுதிய சென்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராப்செடியில் நம்மளால் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீட்டரையும் பார்க்க முடியும். ராப்செடி அப்படின்னா என்னென்னா ஒரு உற்சாகத்தின் மிகுதியாகவோ ஒரு உணர்ச்சியின் மிகுதியாகவோ ஒரு ஒர்க்கை வந்து கம்போஸ் பண்ணுறது. ஸோ சாரிமான் அவர்களை நம்ம போயட் அப்படின்னு சொல்லலாம். சில ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸில் நம்மளால் எல்லா மீடியாவையும் பார்க்க முடியும், லைக் ரிதம், மியூசிக், மீட்டர். இது எதில் இது 3த்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டைத்ராம்பிக் போயட்ரி, அதாவது ரொம்ப ரஃப்பாக வைல்டாக கும்மலாக சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். இதனுடைய இன்னொரு பெயர் வந்து பெக்காலியன் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாமிக் போயட்ரி. நாமிக் போயட்ரி அப்படின்னா பெயரோட இணைத்ததாக அமைஞ்சிருக்கிறது. இது 2த்துலேயுமே நம்மளால் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீட்டரையும் பார்க்க முடியும். ஆனால் ட்ராஜடிலையும் காமெடிலையும் நம்மளால் வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீட்டரையும் பார்க்க முடியாது, தனித்தனியாக செப்பரேட்டாக தான் பார்க்க முடியும். ஸோ சாப்டர் 1ல் ரிதம், மியூசிக், மீட்டர் எதில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. சாப்டர் 2 தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் poetic imitation. ஸோ ஒரு poetic imitationோடைய ஆப்ஜெக்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மென் இன் ஆக்ஷன். ஒரு மனிதனுடைய செயலை தான் வந்து poetic imitationோடைய ஆப்ஜெக்டாக சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸையோ ஆக்ஷனையோ ஒரு poetic imitationோடைய ஆப்ஜெக்டாக கொண்டு வரும்போது 3 விதமாக அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸாஜரேஷன், ரொம்ப ஹையாக வந்து அந்த மென்னை பற்றி பேசுறது. அடுத்து லோ, ரொம்ப லோவாக அவனுடைய செயல்களை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுறது. 3வது எப்படி இருக்கும் அப்படியே வெளிப்படையாக காட்டுறது. ஸோ இதுக்கு 3 பெயிண்டர்ஸை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்டர் யார் அப்படின்னு பார்த்தா பாலிக்னாட்டஸ், செகண்ட் பாய்சன், தேர்ட் டயானிசிஸ். பாலிக்னாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயிண்டர் வந்து மென்னை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பெட்டராக காமிக்கிறதுல சிறந்தவர். பாய்சன் அப்படின்றவர் வந்து மென்னை ரொம்ப காமிக்கலாக கார்ட்டூன் இமேஜ் மாதிரி காமிக்கிறதுல சிறந்தவர். 3வதாக இருக்கக்கூடிய டயானிசிஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த மென்னுடைய ட்ரூ லைஃப் என்ன, அந்த மென் எப்படி இருக்காங்க, அந்த மென்னுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதை அப்படியே காமிக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது பெயிண்டிங்கில் மட்டும் இல்லை, டான்ஸிங்லேயும் இப்படி தான், மியூசிக் பை ஃப்ளூட்லேயும் இப்படி தான், மியூசிக் பை லயர்லேயும் இப்படி தான். இந்த மாதிரி டைவர்சிட்டிஸ் வந்து இது எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. எந்த ஒரு ஆர்ட் வந்து லாங்குவேஜை பயன்படுத்துதோ அந்த ஆர்ட்லேயும் இந்த மாதிரியான டிவிஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆர்ட் ஒரு ப்ரோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மீட்டரை அக்கம்பெனி பண்ணி வர ஒரு வேர்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமர் எப்பயுமே வந்து தன்னுடைய ஒர்க்கில் வரக்கூடிய கேரக்டர்ஸை கொஞ்சம் பெட்டராக தான், நேச்சுரலாக அவங்க இருக்கிறத விட, உண்மையை விட, ரியாலிட்டியை விட கொஞ்சம் பெட்டராக தான் காட்டுவார். ஆனால் கிளிஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா
எப்படி ஒரு மென் இருக்காங்களோ, ஒரு மனுஷன் எப்படி இருக்கானோ அந்த நேச்சுரலாக ரியலாக அப்படியே காட்டுவார். எஹமன் ஆஃப் தாசோஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா பரோடிஸ் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வராங்க. பரோடிஸ் அப்படின்னா தரம் தாழ்த்தி அப்படின்னு அர்த்தம். ஒரு கேரக்டரோ ஒரு மென்னை தரத்துலேருந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தாழ்த்தி கொஞ்சம் இழிவாக தான் வந்து பேசுவாராம். இதை விட வந்து டெய்லியாட் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கை எழுதினவர் வந்து நிக்கோ கேரஸ். இந்த நிக்கோ கேரஸ் வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி, அதாவது தாசோஸ் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த டெய்லியாடில் நிக்கோ கேரஸ் வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி வந்து சொல்லியிருக்காரு. poetic imitation is not servile copy. ஸோ poetic imitation அப்படின்றது வந்து அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி காட்டக்கூடியது கிடையாது. ஒன்று இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரொம்ப ஹையாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும், இல்லை ரொம்ப லோவாக தரம் தாழ்த்தி பேசணும், சில சமயங்களில் அப்படியே பேசணும். ஆனால் poetic imitation அப்படின்றது இருக்கிறத அப்படியே இமிட்டேட்டோ காப்பியோ பண்ணுறது கிடையாது. போயட்ரி அப்படின்றது ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கற்பனையின் மூலமாக ஒரு மேனை ஹீரோவாகவோ இல்லை வந்து அந்த மேன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை வீக்னஸை எக்ஸாஜரேட் பண்ணி அந்த மேனை வந்து ஒரு லோ ஸ்டேட்டஸ் பர்சனாகவோ காட்டுறது தான். ஒரு போயட் வந்து தன்னுடைய கேரக்டர்ஸை ஐடியலைஸும் பண்ணலாம், இல்லை கேரிகேச்சர் அப்படின்னா கார்ட்டூன் மாதிரி ஒரு உருவத்தை காட்டுறது. எப்போ வந்து ஐடியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ட்ராஜடி. ஸோ ஒரு ட்ராஜடி அப்போது அதில் வரக்கூடிய அந்த கதாநாயகனை ஒரு ஹீரோவாகவோ ஹையர் கேரக்டராகவோ இல்லை ரியலாகவோ காட்டுவாங்க. அதுவே ஒரு காமெடி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காமெடி ஒர்க்கில் ஒரு கார்ட்டூன் பேஸ்ட் இமேஜ் மாதிரி ஒரு கேரிகேச்சர் மாதிரி தான் வந்து அந்த பர்சனை காட்டுவாங்க. அந்த பர்சன் இருக்கிறத விட ஒரு வேர்ஸ்ட்டோ இல்லை லோ ஸ்டேட்டஸோ இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ட்ராஜடி காமெடி ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். ஒரு ட்ராஜடியில் ஒரு பர்சனுடைய ஸ்டேட்டஸை ஹையாக எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. ஒரு காமெடியில் ஒரு பர்சன் கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸையோ ஃபாலிஸையோ வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அந்த பர்சனை கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க. Hope the video is useful for you in one or the other way. Have an optimistic life with full of success. Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.